வணக்கம் and welcome to the show ஜெம் சமையல். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம ஜெம் சமையல்ல என்ன சமைக்க போறாங்க அப்படின்னு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப லேட் பண்ணாம நம்ம செஃப்பை வந்து இன்வைட் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் செஃப் ருத்ரேஷ். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைனீஸ் ஃபுட் தான் பண்ண போறோம். டிராகன் சிக்கன் பண்ண போறோம். டிராகன் சிக்கன். டிராகன் வச்சு பண்ண போறீங்களா இல்ல சிக்கன் வச்சு பண்ண போறீங்களா இல்ல ரெண்டும் சேர்த்து பண்ண போறீங்களா? சிக்கனை வச்சு தான் டிராகனா பண்ண போறோம். அப்புறம் எதுக்கு சார் அதுக்கு டிராகன் சிக்கன் பேர் வந்துச்சு? ஏன்னு கேட்டீங்கன்னா அது டிராகன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அதே சேம் மாதிரி தான் சிக்கனை வச்சு சிக்கனை லென்த்தாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேம் மேரினேஷன் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிட்டு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணுவோம். டிராகன் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். டிராகன் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் பிரெஸ்ட் 500 கிராம், முந்திரி 50 கிராம், முட்டை 2, பூண்டு 50 கிராம், இஞ்சி 20 கிராம், மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, டொமேட்டோ கெட்சப் 2 தேக்கரண்டி, சில்லி பேஸ்ட் 1 தேக்கரண்டி, சோயா சாஸ் 1 தேக்கரண்டி, கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு, மைதா தேவையான அளவு, சர்க்கரை 1 தேக்கரண்டி, வெங்காயம் 2, ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, கேப்சிகம் 1, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ டிராகன் சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? சிக்கன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன சார் சிக்கனே ஒரு மாதிரி சிக்கன் பெஸ்ட் பீஸ் சொல்லுவாங்க. இல்ல சிக்கன் பெஸ்ட் பீஸ் சொல்லுவாங்க, சீஸ் பீஸ் சொல்லுவாங்க. சிக்கன் பெஸ்ட் பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பிரஸ்ட் பீஸ் மட்டும் தான் எடுக்கணுமா சார்? ஆமா. இப்போ வந்து நான் பிரியாணிக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். அதுல வந்து எனக்கு டக்குன்னு மைண்ட் மாதிரி டிராகன் சிக்கன் பண்ணனும் அப்படினா பண்ண முடியாதா? ஜூலியன் தான் கட் பண்ணி பண்ணனும். அப்படி இல்லனா நீங்க வந்து வெறுமா சின்ன கட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, பட் சரியா வராது. பட் லென்த்தா இருந்தா தான் கொஞ்சம் டிராகன் சிக்கன் நல்லா பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கடையில இருக்க மாதிரி வேணும்னா என்னென்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு செஃப். தின்னா கட் பண்ணிட்டு இவ்ளோ தின்னாவா சார்? ஆமா. நான் இத பண்றதுக்குள்ள கைமா ஆக்கிடுவேனே சிக்கனை. நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கிட்ட இருந்து கத்துக்கிறேன். பட் நீங்க ஜூலியன் கட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரிப்பா வந்து கட் பண்ணிக்கறாங்க. நைஸ் ஜூலியன் நீங்க கட் பண்ணனும், லென்த்தா கட் பண்ணனும். ஓகே, பாத்தீங்கன்னா அந்த லென்த் ஜூலியனா இருக்கணும். இது பார்த்தா ஏதோ நூடுல்ஸ் தான் சார் இருக்கு. ஆமா. அடுத்து என்ன சார் பண்ணனும்? அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டிங் போடணும் நீங்க. ஓகே, இதுக்கு வந்து கோட்டிங் போடணும். ஓகே, என்ன பண்ணனும் அதுக்கு? பவுல் எடுத்துங்க. பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்துங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டோம். இதுல மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ண வேணாம். ஓகே, இப்போ வந்து சைனீஸ் ஃபுட் மோஸ்ட்லி டர்மரிக் பவுடர்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்தியன் ஃபுட் நீங்க வீட்ல சிக்கன் கறி பண்றீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் சில பேர் வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தா ஓகே தானே சார்? அப்படி இருந்தா ஆனா ஒரிஜினல் ரெசிபில நீங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. நீங்க வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடும். இப்போ சால்ட் போட்டுங்க. சால்ட் எடுங்க. சால்ட் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். எக் எடுங்க. எக். எத்தனை முட்டை சார் போடணும்? ஒரே முட்டை போடுங்க. ஒரு முட்டை போடுங்க. சும்மா பைண்டிங் மட்டும். கோட்டிங் வாட்டர் அளவு. கார்ன்ஃப்ளவர் மைதா எடுங்க. இது எவ்வளவு சார் ஆட் பண்ணணும்? இது பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன். மைதா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேம் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒரே குவாண்டிட்டில. ஆமா. மிளகுத்தூள் மட்டும் எடுங்க. இது எவ்வளவு சார் ஆட் பண்ணணும்? இது வந்து ஸ்பைசி உங்களுக்கு காரம் விட்டு போடுறது கேட்ட மாதிரி ஆட் ஓகே, பண்ணிக்கலாம். காரத்துக்கு இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோமா? இல்ல சில்லி பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் 1 ஸ்பூன் பைண்டிங் பண்றதுக்கு பைண்டிங் பண்றதுக்கு. ஆமா. ரெட் கலர்ல இருந்தா சார் இருக்கும். இதுல நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நீங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மைதா எக் ஆட் பண்ணி நீங்க கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அவ்வளவுதான். இல்ல பாத்தீங்கன்னா கடையில நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய ரோட்டுகள்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது ரொம்ப டார்க் ரெட் கலர் வரும். அது கெடுதல். ஓகே. செஃப் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், எதெல்லாம் உங்களுக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் லைட்டா வாட்டர் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பைண்டிங் கொஞ்சம். ஓகே, இது கன்சிஸ்டன்சி எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? நீங்க வந்து இந்த கோட்டிங் நல்லா ஒட்டி கொஞ்சம் லிக்விடா இருக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்க போட்டு எடுக்கிற மாதிரி. ஓகே, தண்ணி ஆனா நம்ம பார்த்துட்டு ஊத்தணும். சிக்கன் நார்மலாவே தண்ணி விட சொல்லுவாங்கல சார்? ஆமா. இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணுமா?
பட் ஆல்ரெடி ஆமாம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரை பண்ணி மட்டும் எடுக்கணும். ஓகே, இது மேரினேட் பண்றதுக்கு நம்ம டைம் தான் தேவை. இல்லை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, 65னா மேரினேஷன் போட்டு எடுக்கலாம். பட் இதுதானே ஆயில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃபுல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோமா? டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஓகே சார், ஆயில் வந்து இப்போ ஃபுல்லா ஊத்திட்டேன். இது வந்து பபிள்ஸ் வரணுமா இல்ல நம்ம மீடியம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணி பார்த்தாலே போதும். நீங்கள் ஓகே, எப்படி சார் லைட்டாக செக் பண்ணி பார்த்தாலே அந்த அளவுக்கு மேலே இதுவாகும். ஓகே, போட்டோனே மேலே வந்துட்டா ஓகேன்னு அர்த்தமா? ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இது மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ போட்டு எடுத்துக்கலாம் எல்லாமே. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல சார் இந்த மாவு, நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் போட்டாவது அது வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ ஒயிட் கலரில் இருக்கும்போது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரை ஆகி கிரிப்ஸியானாலே போதும், அந்த முறுமுறுப்பு தன்மை வந்துடும், கிரிப்ஸினஸ் வந்துடும். அந்த கிரிப்ஸினஸ்லாம் போட்டு முறுமுறுப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஆனாலே போதும். ஓகே, லைட்டாக அங்கங்கே கோல்டன் கலரில் வருது, அது ஆனாலே போதும். ஆமாம். ஓகே சார், குக் ஆயிடுச்சா இப்போ? குக் ஆயிடுச்சு, நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு அது குக் ஆகும்போதே தெரியுது, நேரில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துடுது, ஒரு கோல்டன் கலர்லேயும் இருக்குது. முன்னாடி போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில். ஓகே, இப்போ அது வந்து அந்த மாவெல்லாம் தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன்லாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க, அதான் ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ்லேயே 4 மினிட்ஸ்லேயே போதும், குக் ஆகிடும். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்தால் இந்த அளவுக்கு ஓகே, கரெக்டான இதுதான். ஓகே சார், நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஆனியன் கேப்சிகம். ஆனியன் கேப்சிகம் கட். கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஷேப்ல சார் கட் ஜூலியன் கட். ஜூலியன். அப்போ நம்ம சிக்கன் இது பண்ண மாதிரி நீட் பண்ணலாம். இந்த கட்டிங் நேம் ஜூலியன் சொல்லுவாங்க. ஒரு கேப்சிகம் ஃபுல்லா எடுத்துக்கணும். ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் போர்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீங்கள் அதையும் எடுத்துடணும். ஆனியன் ஜூலியன் கட் பண்ணுவோம். ஆனியன் ஜூலியனா சார்? ஆமாம். எப்படி சார் இது? ஸ்லைஸ் கட் பண்ணுவோம். ஓகே, ஸ்லைஸ். நார்மலா பிரியாணிக்கு கட் ஆமாம். ஓ, உரிக்கிறதே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். இது நீங்கள் வேற இவ்வளோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபைன் சாப் பண்ணுவோம். இப்போ தான் கொஞ்சம் வந்து சைனீஸ் ஃபுட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃப்ளேவர் இருக்காது. இது எப்படி சார்? இதுவும் குட்டி குட்டியாக ஃபைன் சாப் பண்ணுவோம். தோலோடவே நம்ம ஆட் பண்ணலாமா சார்? தோல் நம்ம வாஷ் பண்ணி வச்சுல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தோலை சீவிட்டு பண்ணுவாங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சு நம்ம அதை வச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ரிங் ஆனியன் எடுங்க. பேர் ஏன் சார் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு? ஸ்ப்ரிங் பண்ணி லென்த்தாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியா? கட் பண்ணால் ஸ்ப்ரிங் மாதிரி வரணும். ஸ்ப்ரிங்காக இல்லை, கொஞ்சம் வெங்காயத்தை வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்க. சரி, உனக்கு எதுக்கு சீஜான்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாதுல்ல, அதனால கம்முனு இரு அப்படின்ற மாதிரி செஃப் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து கொஞ்சம் பெருசு. ஆமாம், கொஞ்சம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராகன் சிக்கனுக்காக கொஞ்சம் பெருசாக ஷாலி சொல்லுவாங்க, இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். என்ன சார் சொல்லுவாங்க? ஷாலிஷ் சொல்லுவாங்க. ஷாலிஷ் ஓ, இந்த வெங்காயத்தோட குட்டி வெங்காயம் ஷாலட். ஷாலிஷ் அதை வெட்டினா கூட கண்ணு எரியுமா சார்? அந்தளவுக்கு வராது.
இருந்தாலும் எல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லை அப்படிதான் இருக்கும். ஓகே சார், இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. என்ன பண்ண போறோம்? கேஷ்நட் ஃப்ரை பண்ணிக்கலாம், முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் இந்த கோல்டன் ப்ரௌன் அந்த எடுத்துக்கலாம். ஓகே, போதுமா சார் இந்த அளவுக்கு? ஓகே, இதுவும் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அப்புறம் ப்ராசஸிங் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கார்லிக் எடுங்க. கார்லிக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக்கோட ஜிஞ்சரோட ஸ்மெல் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்மெல் எல்லாமே நல்லா தான் இருக்கு. சாப்பிடும்போது தான் நமக்கு ஐயோ இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே வந்துட்டு வராது. ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணுமா? இல்லை ஓரளவு கொஞ்சம் லைட்டாக ஒரு 70% குக் பண்ண போகிறோம். எல்லாமே ஒன்றே நம்ம போட்டலாம் கொஞ்ச நேரத்தில். மேக்ஸிமம் இந்த சைனீஸ் ஃபுட் அப்படின்னாலே வந்துட்டு ஆஃபீஸில் தான் வந்துட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் சிக்கன் தான் நல்லா குக் ஆகிடுச்சு. அங்கே இருக்க மாதிரி பச்சையால் நம்ம சாப்பிட போகிறதில்ல. சில்லி பேஸ்ட் எடுங்க. சில்லி பேஸ்ட் இது எப்படி சார் ரெடி பண்ணீங்க? இல்லை கடையில் வாங்க? இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேடாக தான் பண்ணது. சில்லி வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். வேக வச்சுட்டு ஆயில் போட்டு அரைக்கணும். வேக வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சம் வாட்டர் தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. ஆயில் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக வந்து அதுலேயே கொஞ்சம் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில பேர் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த வினிகர் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட் அரைச்சிட்டு திரும்பி ஆயிலில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கணும். சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துனா நம்மளோட சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஆயில் போட்டு வதக்கிட்டு அவ்வளோதான் நம்மளோட சில்லி பேஸ்ட் ரெடி. ஓகே, நம்ம வந்துட்டு பாயில் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து அரைச்சிட்டு மறுபடியும் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆயில் ஊற்றி தான் அரைக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா. சில்லி பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பைசியாக இல்லை, கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். ஓகே, டிராகன்னாலே வந்துட்டு ஃபயர் தான் ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஃபயராக வந்து காரம் இருக்கும். சார் டேஸ்ட் வரும் இல்லையா? புளிப்பு இனிப்பெல்லாம் கலந்த மாதிரி சோயா சாஸ் எடுங்க. புளிப்பு கொஞ்சம் சார்னஸ் கொஞ்சம் லைட்டாக. சால்ட் வந்து நம்ம அந்த சிக்கன்லேயும் போட்டுக்கோம் கொஞ்சம் லைட்டாக, கொஞ்சம் சாஸ் கோசம். அப்புறம் வந்து சுகர் எடுங்க. சுகர் ஆட் பண்ணுங்க. சுகர் லைட்டாக ஸ்வீட்னஸ் கோசம். சால்ட் அந்த சைனீஸ் ஃபுட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சால்ட்டு ஸ்வீட்டு ஸ்பைசினஸ் இருக்கும். ஸ்வீட்டும் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் லைட்டாக சுகர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தண்ணியும் இதில் நிறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். உங்களுக்கு சாஸியாக வேணும்னா நீங்கள் தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து இல்லை வாட்டர் கொஞ்சம் திக்னஸாக வரதுக்காக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிட்டு சிக்கன்லயும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கோம். இதுலயும் வந்து அந்த வந்து கோட்டிங் நம்ம வந்து சாஸ் கொஞ்சம் லிக்விடா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறத ஆட் பண்ணுறோம். சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்நட் எடுங்க. கேஷ்நட் எப்படி போடுறீங்க? கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் லைட்டா ஒரு 4-5 போடுங்க. ட்ரையாக வேணுன்றதுக்காக நம்ம ட்ரையாக ஆட் பண்ணணும். பட் சாஸியாக வேணா நீங்கள் அது மாதிரி சாஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டிராகன் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக இதை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கொடுக்குற பாட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? சார் வேறு லெவலில் இருக்குது சார். ஓகே சார், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பார்த்தீங்கன்னா ஈஸியான அந்த ஃபிஷ்ஷில் மேரினேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அந்த சார்னஸ் அந்த புளிப்பு தன்மை இருக்கும். பிகாஸ் அது போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லாம் வராது உங்களுக்கு. நீங்கள் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் சேம் லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது சால்ட்டு லெமன் ஜூஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு
அந்த ஸ்மெல் வராது, நல்ல ஃப்ளேவரிங் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஃப் வந்துட்டு நமக்கு சமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஷ் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சமைச்சு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொன்னால் தான் வந்து தெரியும். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஷீஜா அண்ட் செஃப் ருத்ரேஷ். பாய்.